இது வந்து அப்ஸ்டாக்கோட அக்கவுண்ட் சரிங்களா? அ இதுக்குள்ள போயிட்டு ரிப்போர்ட் P&L லாஸ்ட் 1 மந்த். ஸோ என்னோட என்னோட அப்ஸ்டாக் அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் 1 மந்த்ல வந்து அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து மே 2 உள்ள கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் ஃபேக்டர் எதுவுமே இருக்காது. அதாவது என்னன்னா, ட்ரேட் பண்ணல லாஸ்ட் மந்த் சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட கோட்டக் அக்கவுண்ட் லாகின் பண்ணிக்கிறேன். இதுல என்னோட நேம கிளிக் பண்ணிட்டு, ரிப்போர்ட்ஸ்குள்ள போயிட்டு, ரியலைஸ்டு கெயின் அண்ட் லாஸ். ஸோ இதுவுமே வந்து பாருங்களேன், ஃபினான்ஷியல் இயர் 2025, 26 நான் மந்த் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏப்ரல் 1லேருந்து இன்னைக்கு மே 2 வரைக்கும் அப்ளை பண்ணிட்டேன்னா, இதுலயுமே வந்து பார்த்தீங்களா, போன மந்த் ட்ரேட் பண்ணல. என்னோட இந்த ட்ரேடிங் அக்கவுண்ட்ட பார்த்திருப்பீங்க. லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாவே நான் வந்து ட்ரேட் பண்ணல. ஆக்சுவலா நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, இந்த புது ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஏப்ரல் 2 நெக்ஸ்ட் ஏப்ரல் நம்ம வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். எல்லாருக்குமே வந்து ஒரு கான்ஃபிடன்ட் குடுக்கலான்ற ஒரு பிளான்ல தான் இருந்தேன். பட் அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், ஃபண்ட் இருக்கணும் சரிங்களா? ஸோ ஃபண்ட் இருந்தா தான் ட்ரேட் வந்து பண்ண முடியும். ஸோ ஃபண்ட் இல்லாதனால அந்த ஒரு 1 மந்த் வந்து எனக்கு இப்போ முடிஞ்சு போச்சு. ஸோ பார்ப்போம் மே மந்த்தாச்சு ப்ராபப்ளி வந்து ஃபண்ட் கிடைக்குதான்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு ஃபண்ட் ரெடி பண்றதுக்காக தான் என்ன பண்றேன்னா, என்னோட கிளாஸஸ்லாம் வந்து நான் செல் பண்றேன். ஓகேங்களா? நான் வந்து என்னோட மெத்தட் வந்து ஃபெயில் ஆகும். ஸோ அதனால கிளாஸ் எடுத்து நம்ம சம்பாதிக்கலாம்ன்றலாம் கணக்கு கிடையாது. ட்ரேட் பண்றதுக்கு ஃபண்ட் வேணும். அதுக்கு நம்ம வந்து கடன் வாங்கணும். இல்லன்னா இந்த மாரி நமக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ் யூஸ் பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கணும். அந்த கடன் வாங்குறது வந்து நான் ஆல்ரெடி நெறைய மாட்டி இன்னும் அதுலருந்து வெளிய வர முடியாம இருக்கேன். ஸோ திரும்பி வந்து அதுக்குள்ள போக விரும்பல. என்னோட கிளாஸஸ் மூலியமா மணி ஏர்ன் பண்ணி, அந்த மணிய வச்சு நம்ப ட்ரேடிங் வந்து பயன்படுத்தலாம்னு நான் பிளான் பண்ணேன். பட் போன மந்த்லாம் வந்து அந்த அளவுக்கு பெருசா ஜாயினிங் இல்ல. ஆஃபர் குடுத்துமே வந்து ஜாயினிங் இல்ல. ஸோ பார்ப்போம் நம்ம வந்து இந்த மந்த் எப்படி போகுதுன்றத பார்ப்போம் சரிங்களா? வெல்கம் டு ப்ராஃபிட் பண்டர் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோல நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட ஒரு லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா, மே 2ஆம் தேதி. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, லைவ் மார்க்கெட் நடக்கிற அந்த ஆர்டர் ஃப்ளோவும், மார்க்கெட் ப்ரொஃபைல் என்ன பண்றோம் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு ரெக்கார்டிங்கா ரெடி பண்ணி நான் உங்களுக்கு தர போறேன் சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு நேத்தோட வேல்யூ ஏரியா லோக்கு கீழ ஓப்பனிங் வந்து வச்சிருக்கு. ஸோ இந்த ஓப்பனிங் வந்து இம்பேலன்ஸ் ஓப்பனிங் சரிங்களா? ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் கேண்டல் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஹெவியா வந்து பையிங் பிரஷர்ல மேல போயிட்டு இருக்கு சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் கேண்டல் வந்து எங்க போய் ஸ்டாப் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 29ஆம் தேதி இருக்கு இல்லையா? அந்த டேவோட செல்லிங் எக்ஸஸ் ஜோன்க்குள்ள போயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் கேண்டல் வந்து முடியுது சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம, அந்த கேண்டலோட டெல்டாவ நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 288K வந்து டெல்டா வந்து கிரீனா இருக்கு. அதாவது பையர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஹெவியா இருக்காங்க. நீங்க அந்த கேனோட ஓஐ செக் பண்ணி பார்த்தா கூட நல்லா பாசிட்டிவா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்பன்னா என்ன அர்த்தம்னா, இனிஷியலா இங்கருந்து ஒரு ஷார்ட் கவரிங்ல இங்க போயிட்டு, இங்க டாப் ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்கன்னா, லாங் பில்டப் தான் வந்து ஹெவியா போட்டு சொல்ல போனோம் அப்படின்னா, அந்த ஒரு கேண்டில் வந்து லாங் பில்டப் கேண்டில் சரிங்களா? ஸோ ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்ணியாச்சு நமக்கு, உள்ள வந்து பையர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்ப நமக்கு வந்து இங்க ட்ரேட் வந்து எப்படி இனிஷியேட் பண்றது நமக்கு ஒரு ஐடியா சொல்லிடுறேன் சரிங்களா? இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் கேண்டலே வந்து நல்லா ஹெவியா மேல போயிட்டாங்க இல்லையா? ஸோ மேல போம்போது என்ன ஆகும்னா, உள்ள இருக்கிற செல்லர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ப்ரீவியஸ் டே செல்லர்ஸ் எல்லாருமே, அவங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்ல நெறையவே வந்து பேனிக் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அவங்க எங்க வந்து கடைசியா அந்த செல்லர்ஸ் எல்லாமே பேனிக் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு இல்லையா? இத உடைக்கும்போதே ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பேனிக் ஆக ஆரம்பிச்சுட்டு இருப்பானுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நீங்க இந்த ஆர்டர் ஃப்ளோ டேட்டா பார்த்தீங்கன்னு உங்க டாப்ல வந்து ஹெவியா வால்யூம் வந்து போட்டிருக்கும். ஏன்னா இங்கலாம் பாருங்க நம்பரே பெருசா இருக்காது. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உங்க டாப்ல வந்து சிலர் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. பிரைஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா பையர் ஸ்ட்ராங்கா மேல தான் வந்து க்ளோசிங் பண்ண உதவி இருக்கானுங்க. அண்ட் இந்த ஒரு இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னா, செல்லர்ஸ் வந்து உள்ள வரலாம் அப்படின்ற முயற்சி பண்ணி அதாவது இது வந்து ஷார்ட் பில்டப் கேண்டில் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணிட்டாங்க அகைன் லாங் பில்டப் போட்டுட்டான். இவனும் லாங் பில்டப். ஸோ அப்புறம் என்ன அர்த்தம் மார்க்கெட்ல பையர்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றது நமக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஸோ நமக்கு வந்து ஃபைனலா இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லிங் டாப் தான். அதெல்லாம் நம்ம வந்து இப்ப என்ன பண்ண தேவையில்ல, பார்க்க தேவையில்ல. நம்ம ஹெவியா பையர்ஸ் வந்து உள்ள மார்க்கெட் கண்ட்ரோல் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணலாம் தாராளமா இந்த ஃபர்ஸ்ட் கேண்டோட ஹைய மார்க்கெட் கட் பண்ணுது இல்லையா? இந்த இடத்திலேயே வந்து ஒரு பை என்ட்ரிய இனிஷியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது ரொம்ப அக்ரெசிவா போறோம்னு நினைக்கிறவங்க, சேஃபா போறவங்க என்ன பண்ணலாம்? இப்போ மார்க்கெட் இங்க கட் ஆகுது இல்லையா? இந்த இடத்துல நம்ம வந்து பை என்ட்ரி போலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா, இப்போ ஆப்ஷன் செயின்லயுமே வந்து ஒரு கால் ஆப்ஷன் நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அட் த மணி ஸ்ட்ரைக்கு நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வச்சிருப்போம் அப்படின்னு என்ன பண்றேன், ஒரு வாட்டி உங்களுக்கு அனலைசிஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நமக்கு வந்து பை என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு. ஓகேங்களா? அதாவது லாங் பில்டப் வந்துட்டானுங்க. அதாவது செல்லர்ஸோட ஏரியால வந்து பையர் என்ன பண்றான், கண்ட்ரோல் பண்ணிட்டான். ஸோ ஸ்ட்ராங் பையிங் தான் அது. ஷார்ட் கவரிங் மட்டும்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஷார்ட்
ட்ரேடர்ஸ் என்ன பண்றானுங்க, ட்ரை பண்றானுங்க. ஒரு கேண்டில் மட்டும் ஷார்ட் பீரியட்ல ட்ரை பண்ணா, இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட்ட கீழ கொண்டு வரதுக்கு அவன் என்ன பண்ணிட்டான், அவன் வந்து ஃபெயில் ஆயிட்டான். ஸோ மார்க்கெட்ல என்ன பண்ணி ஆகணும் அவன்? லாஸ வந்து புக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, ஹெவி பையிங் வந்து உள்ள தெரியுது இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த ஒரு ஹைய மார்க்கெட் கிராஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து பையா நமக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த ஒரு டாப் வந்து செல்லிங் டாப் இருக்கு இல்லையா? அத கிராஸ் பண்ணக்குள்ள வெயிட் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? இத கிராஸ் பண்ண உடனே பை என்ட்ரின்றத நம்ம வந்து இப்போ போயிட்டோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் சாரி ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி செலக்ட் பண்ணிப்போம். நிஃப்டியோட ஆப்ஷன் செயின்ல போயிட்டு 24,500 வேணாம். 24,580 ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணிப்போம். சரிங்களா? கிளிக் பண்ணிட்டு, ஓகே. நம்மோட என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 166 புள்ளி. நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து மேல வச்சுக்கலாம். ஏன்னா, நம்ம என்ன பண்ணிருப்போம், 170 கிட்ட தான் ட்ரேடே வந்து பண்ணியிருப்பேன். ஏன்னா, கொஞ்சம் தள்ளி மேல போச்சு இல்லையா? எக்ஸஸோட ஹைன்றதுனால. இப்போ நமக்கு அதே போல ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா என்ன தான் பண்ணியாகணும் நம்ம. இந்த லோ தான் வந்து வச்சே ஆகணும். ஏன்னா, மிகப்பெரிய ஒரு டிஸ்டன்ஸ். ஆனா, இதுல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம வந்து நோட் பண்ணி பார்ப்போம். என்ன முக்கியமான பாயிண்ட்னா, நான் ஃபர்ஸ்ட் அந்த லாங் ஷார்ட் எதுவும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது நம்மளோட என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 43 பாயிண்ட் 44 பாயிண்ட். அப்ப நம்ம டார்கெட் வந்து 44 பாயிண்ட் தான் வந்து செட் பண்ணி ஆகணும். மேல கொண்டு போயிடலாம். 1:1. ஸோ எப்பயும் போல ஃபர்ஸ்ட் டார்கெட் நமக்கு 1:1. சரிங்களா? செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1:2. அதுக்கு மேல நமக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரையல் பண்ணி கொண்டு போகலாம். சரிங்களா? ஓகே. இப்போ அகைன் மார்க்கெட் குள்ளயே வந்துருவோம். ஸோ இப்போ நீங்க இங்க செக் பண்ணி பாருங்க. எவ்ளோ பெரிய பையர்ஸ் வந்து அந்த நம்ம செக் பண்ணல அந்த கேண்டல்ல வந்திருக்கான். அட் த சேம் டைம் அதுக்கு அடுத்த கேண்டல்லயே வந்து பாருங்க, ஹெவியான பையிங் கிட்டத்தட்ட 179K வந்து என்ன பண்றாங்க, நெட்டா வந்து இந்த ஒரு கேண்டல்ல வந்து பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இவன் வந்து என்ன பண்றான், அகைன் லாங் பில்டப் தான். இப்ப இந்த கேண்டலுமே வந்து பாருங்க, இவனுமே என்ன பண்றான், கிட்டத்தட்ட 119K வந்து நெட்டா பையர்ஸ் தான் இருக்கான். ஸோ இன்னும் லாங் பில்டப்பா ஷார்ட் கவரிங்கா நமக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. நமக்கு இவனுமே என்ன தான் போட்டுருக்கான். லாங் பில்டப் தான் வந்து போட்டுருக்கான். ஸோ மார்க்கெட் வந்து இனிமே இனிஷியலா பெருசா மூவ் ஆச்சுன்னா, டர்ன் ஆயிட்டு திருப்பி கீழ வரும் இல்லையா? அந்த மாரி நம்ம என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்லை. இவன் வந்து ஸ்ட்ராங்கா பையர்ஸ் கூட தான் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு நோக்கி இப்போ. அப் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப என்ன பண்ணலாம்னா, ஆர்டர் ஃப்ளோவ கொஞ்சம் குட்டி பண்ணிப்போம். குட்டி பண்ணிட்டு, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம வந்து இங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேவோட வேல்யூ எல்லாம் ஓவர்லேப் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒட்டுமொத்தமா அது எல்லாமே ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகேங்களா? கடைசியா வந்து ஹை போனது இங்க தான். அவனையுமே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னா, ஹெவி பையிங்ல வந்து கிராசிங் வந்து வச்சிருக்கான். ஸோ அப்ப இதுக்கு என்ன இண்டிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்லருமே என்ன பண்ண தான் போறானுங்க இன்னைக்கு. ஷார்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ண போறானுங்க. அப்போ மார்க்கெட் இன்னைக்கு இன்னும் ட்ரெண்டிங்கா போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒன் சைட் மூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸ்டில் வந்து மார்க்கெட் அப்படியே நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு வாட்டி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. இங்க இருக்குது வந்து மார்க்கெட். ஆக்சுவலா இது வந்து நமக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய செல்லிங் சிங்கிள் பிரிண்ட். இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டயும் மார்க்கெட் எந்த கேண்டில் கிராஸ் ஆச்சு? இந்த ஒரு கேண்டில் கிராஸ் ஆச்சு. அதே சமயம் இது இங்க இருக்கான் இல்லையா? இவன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் எக்ஸஸ். அந்த ரேஞ்சையும் மார்க்கெட் இப்ப கட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து இருக்கிற நமக்கு வந்து ரெசிஸ்டன்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அப்ப மார்க்கெட் வந்து ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஒரு மேக்னெட் மாரி. அப்ப பிரைஸ் என்ன பண்ணும்? அந்த ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இந்த ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகணும் அப்டின்னா, இந்த ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கும் போகறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. சரிங்களா? நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதையும் விட்டுட்டோம் அப்டின்னா, நம்ம மார்க்கெட் நெக்ஸ்ட் எங்க போலாம்? இந்த டேவோட வேல்யூ ஏரியா ஹை. அதுக்கப்புறம் அந்த டேவோட செல்லிங் எக்ஸஸ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. நம்ம பேக் டூ நம்ம கரண்ட் டேக்கு வந்துருவோம். சரிங்களா? ஸோ அந்த அந்த பிரைஸ்லாம் வந்து நமக்கு எப்பயோ கிரியேட் ஆன ஒரு பிரைஸு. ஸோ பார்த்துக்கோங்க ஆக்சுவலா. இங்க பார்த்தீங்கன்னா, அந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்ட கிராஸ் பண்ணியாச்சு இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்னா உங்களுக்கு, இவ்ளோ ஸ்ட்ராங்கா பையர்ஸ் இருக்கிறதுனால, இந்த ஒரு செல்லிங் எக்ஸஸ்ல நம்ம இங்க பார்க்குறோம்ல, சிங்கிள் பிரிண்ட்ட கிராஸ் ஆனதுக்கப்புறம். இந்த எக்ஸஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியாது. ஸ்ட்ராங்கா வந்து மார்க்கெட்ட ஹோல்ட் பண்றது முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு இன்னைக்கு கரண்ட்ல என்ன பண்றாங்க, பையர்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கானுங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த பையர்ஸ தாண்டி செல்லர்ஸ் வந்தால் மட்டும் தான் மார்க்கெட் இதுக்கப்புறம் கீழ இறக்க முடியும். இல்லன்னா மார்க்கெட் என்ன பண்ணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல போக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? ஸோ கன்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா, லாங் பில்டப் மட்டும் தான். நான் போய் ஒரு பிரீமியம் செக் பண்ணி ஒரு தடவ போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே.
ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து 1:1 டார்கெட் வந்து ரீச் பண்ணியிருக்க போறான் அவன். 170ல என்ட்ரி போயிருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து இப்போ 200 வந்துட்டான் இல்லையா? ஸோ, இப்போ நீங்க வந்து இந்த மாரி பெரிய டார்கெட்டா செட் பண்ணும்போது ஓகேங்களா, ஒரு 30, 40 பாயிண்ட் செட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாரி இடத்துல நீங்க வந்து ப்ராஃபிட்ட புக் பண்ணலாம். ஏன்னா, உங்களுக்கு வந்து என்ன மாரி ஒரு ஃபீல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கண்டிஷன்ஸ்ல ஓகே நமக்கு வந்து ஆல்ரெடி பெரிய மூவ்மெண்ட் குடுத்துட்டான். இதுக்கப்புறம் எங்க மூவ்மெண்ட் குடுக்க போறான்ற ஒரு பயம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ, அதனால வந்து ஒரு 20, 30 பாயிண்ட்ஸ் கிடைக்கும்போது, நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேஃபா இருக்கணுன்றதுனால இங்க புக்கும் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து ரூல்ஸ் படி நாங்க போறோன்றவங்க 214க்குள்ள வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? அப்படி இல்லன்னா, இந்த ஆர்டர் ஃப்ளோல நமக்கு எப்ப வந்து சேஞ்சஸ் தெரியுதோ, அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இயர்லியா எக்ஸிட் ஆகலாம். அதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட்ல வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணுவோம்னா, ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ப்ரொஃபைல குட்டி பண்ணிட்டு, ஆர்டர் ஃப்ளோவ பெருசு பண்ணிப்போம். ஸோ கன்டினியூஸா லாங் பில்டப் நம்ம வந்து ரிஜிஸ்டர்ட் மைண்ட் வந்து 24,729 இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து இன்னும் ஒரு 80 பாயிண்ட் மேல ஏறும். சரிங்களா? நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல. ஸோ இப்ப நீங்க இந்த மார்க்கெட் வந்து இவ்ளோ பெரிய மூவ் குடுத்தாலும், நம்மளோட என்ட்ரின்றது எங்க தான் கிடைச்சிருக்கு? இங்க தான் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், இந்த மாரி கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும். அதாவது இனிஷியலா இந்த மாரி பெரிய பையிங் கிடைச்சாலும், அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு செல்லர் வந்து முயற்சி பண்ணணும். அதே தான் டவுன் சைட் போறப்போ மார்க்கெட் நல்லா ஃபர்ஸ்ட்டு கீழ வந்துட்டாலும், ஒரு பையர் வந்து முயற்சி பண்ணணும் மேல கொண்டு போறதுக்கு. அப்படி கொண்டு போயிட்டு திரும்பி மார்க்கெட் என்ன பண்ணணும், இறங்கி வரா மாரி வந்துட்டு அந்த ஹைய உடைக்கும்போது, ஓகே பையர்ஸ் கண்ட்ரோல்ல தான் வந்து மார்க்கெட் இருக்கு. ஸோ அப்ப நம்ம தைரியமா ட்ரேட் போலாம் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு வந்து இங்க கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு வந்து இங்க கிடைச்சிருக்கு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது நமக்கு? நம்மளோட எந்த மாரி கான்ஃபிடென்ட்டா நம்ம இருக்கிறோமோ, அந்த சைட்ல வந்து மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கான், போன கேண்ட்ல இருந்து நமக்கு ரெட்டா ஃபார்ம் ஆயிருக்கான். ஸோ நம்ம வந்து இத பாசிவ் செல்லுன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நம்மளோட கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் படி. யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து இந்த பாசிவ் செல்லும் ஃபெயில் ஆயிட்டான்னா, அகைன் மார்க்கெட் என்ன பண்ண ஆரம்பிக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மேல போக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ யோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெல்டா பாசிட்டிவா இருக்கு. ஓயும் பாசிட்டிவா தான் இருக்கு. ஆனா கேண்டில் மட்டும் ஒரு மாரி சின்ன ரெட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால அத என்ன பண்ண ஷார்ட் கட்லாம் சொல்ல முடியாது. ஸோ இப்ப பிரைஸ் என்ன பண்ணிட்டான் உங்களுக்கு? அந்த ஒரு ரெட் கலர் கேண்டிலயே ஹைய வந்து உடைச்சுட்டானா, ஹெவி பையிங்ல வந்து போயிட்டு இருக்கானா, ஸோ அதே போல நமக்கு வந்து என்ன பண்ணியாச்சு நமக்கு இங்க டார்கெட் 1ம் ரீச் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ டார்கெட் 1 ரீச் ஆனதுனால என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல நீங்க 1 லாட் இல்ல 2 லாட் போறவங்களா இருந்தா, 1 லாட் மட்டும் புக் பண்ணிக்கோங்க. இன்னொரு லாட் வந்து நம்ம எங்க பை என்ட்ரி போணுமோ, அங்க வந்து காஸ்ட் மாத்திக்கலாம். ஓகேவா? நமக்கு இன்னும் வந்து அந்த எஸ்எல் கிட்ட வந்து மார்க்கெட் வரல. ஓகேங்களா? ஸோ நான் ஏன் வந்து இந்த எஸ்எல் நான் வந்து இப்போ இங்க பை என்ட்ரில மாத்தாம, இங்க மாத்துனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடைசியா செல்லிங் மாரி ட்ரை பண்ணது இந்த ஒரு கேண்டில் தான். ஸோ அதுக்கு கீழ மார்க்கெட் போச்சுன்னா, ட்ரெண்ட் சேஞ்சுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்றேன்னா, நம்ம ஏன் வந்து இவ்ளோ தூரம் ஹிட் ஆகுற வரைக்கும் நம்ம இவ்ளோ பெரிய ப்ராஃபிட்ட மிஸ் பண்ணணும்? நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் மேலேயே வந்து வச்சுக்கலாம். அதனால தான் நான் வந்து இங்கேயே செட் பண்ணிட்டேன். சரிங்களா? சோ இவங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த 2 கால்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கன்டினியூஸா அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு நெகட்டிவ் மாரி காமிச்சிருக்கு. அண்ட் முக்கியமா இந்த ஒரு பெரிய கேண்டில் இருக்கு இல்லையா? இந்த டெல்டா வந்து பாருங்க 78K அதுக்கு வந்து இன்சைட் பார் மாரி வந்து போட்டிருக்கு. அந்த 2 கேண்டிலுமே இன்சைட் பார் மாரி போட்டிருக்கு. இந்த இன்சைட் பார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மொமெண்டம் டிராப் சரிங்களா? ஸோ மொமெண்டம் டிராப் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அட் த சேம் டைம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, அந்த ஹைய வந்து உடைச்சுட்டு இங்க வந்து பாருங்க 42K பிளஸ் 7.2K இது வந்து பார்த்தீங்கன்னா, லிமிட் செல் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ அந்த லிமிட்ஸ் எல்லாரும் உங்களுக்கு எங்க கிடைக்குது உங்களுக்கு? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஒரு ஜோன் வரைஞ்சிருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா? செல்லிங் எக்ஸல் ஜோன்னு சொல்லிட்டு, அந்த ஜோனுக்கு மேல வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்பன்னா லிமிட் செல்லர்ஸ் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்ல செல் பண்ண ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் இங்க ஆல்ரெடி நம்ம வந்து அந்த மொமெண்டம் டிராப்பும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கேண்டில் தான் நமக்கு முடிவு பண்ண போகுது. இந்த கேண்டில் அதுக்கு அடுத்து வர கேண்டில வந்து முடிவு பண்ணும்போது, மார்க்கெட் வந்து எங்க போய் நிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது திரும்ப போதா இல்லையான்றத நமக்கு வந்து காமிக்க போகுது இப்பதான். சரிங்களா? ஸோ அதே போல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போதைக்கு கரண்ட்டா பை சைட்ல டார்கெட் 1 மட்டும் புக் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்க வந்து வெறும் 1 லாட் தான் போறீங்கன்னா, கண்டிப்பா நீங்க புக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வெயிட்லாம் பண்ணக்கூடாது. 1:1 நம்ம 44 பாயிண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா? அங்க புக் பண்ணிடணும். நீங்க வந்து ஒரு 2 லாட், 3 லாட் போறவங்க மட்டும் என்ன பண்ணுங்க, அந்த ரிமைனிங் இருக்கிற 1 லாட்டுக்கு மட்டும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸ்டாப் லாஸ மாத்தி வச்சிருக்காங்க இடத்துல இருந்து வெயிட் பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து இந்த ஸ்டாப் லாஸ நம்ம மாடிஃபை பண்ணி அந்த பை என்ட்ரி குளோஸ் பண்ணிட்டு, செல் என்ட்ரி போணுமா வேணாமான்றத இதுக்கப்புறம் ஒரு கேண்டில் வந்து நம்ம முடிவு பண்ண போறோம். சரிங்களா? இப்போ ஒரு மொமெண்டம் டிராப் ஆயிட்டு, ஒரு லிமிட் செல் நம்ம வந்து டாப்ல வந்திருக்கு. இப்போ இவன் வந்து ஷார்ட் பில்டப்பா வந்தான்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? ஷார்ட் பில்டப்பா வந்துட்டு, இந்த ஒரு லோ உடைச்சான்னு வச்சுக்கோங்களேன்.
நம்ம தைரியமா வந்து செல் சைட்ல ஒரு என்ட்ரி போலாம். ஆனா, முன்ன போன மாரி ஹியூஜ் குவான்டிட்டில போகக்கூடாது. லிமிட் குவான்டிட்டில தான் நம்ம போணும். சரிங்களா? ஏன்னா ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா நம்ம போறோம். பட் ஆனா என்ன சொல்றது? ஒரு ட்ரெண்ட் முடிஞ்சதுக்கு எக்ஸாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுக்காம, கொஞ்சம் மேலேயே எடுப்போம். சரிங்களா? ஸோ முயற்சியில வந்து நமக்கு வெற்றி கிடைச்சதுன்னா, அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லன்னா நம்ம வந்து லாஸ புக் பண்ணிட்டு அதோட இன்னைக்கு ட்ரேடிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி காலையில என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு 44 பாயிண்ட் வந்து ஒரு லாட்டுக்கு வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால செகண்ட் ட்ரேட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு சின்ன ரிஸ்க் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் நம்ம எடுக்க போறோம். நம்ம பிளாங்க்கா போயிட்டு மார்க்கெட் ரெட்ல கண்ணுல போட்டா நம்ம செல் என்ட்ரி எடுக்க போறதில்ல. நமக்கு வந்து கிளியர் கட் ஆர்டர் ஃப்ளோ வேலிடேஷன் கிடைக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான். நம்ம வந்து வெறுமனே வந்து மார்க்கெட் திரும்புதல் எடுக்காம, ஆர்டர் ஃப்ளோல வேலிடேட் பண்ணணும். நம்ம எடுக்க போற என்ட்ரி வந்து நமக்கு சாதகமா இருக்குமா? இல்லையா? செல்லர்ஸ் வந்து உள்ள இருக்காங்களா? நம்ம என்ட்ரி போனா அந்த செல்லர்ஸ் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களான்றத நம்ம பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும்? இந்த ட்ரேட்ன்றது இனிஷியேட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் லைவ் மார்க்கெட்ல. ஓகே. இப்ப மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு? நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? இவன் வந்து ஒரு லிமிட் செல் ஆர்டர்ன்னு சொல்லிட்டு. அந்த செல் ஆர்டரையுமே மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா, கிராசிங் வச்சிருக்கு. அட் த சேம் டைம் அந்த கேண்டலோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பாருங்க 2 பக்கமும் கம்ப்ளீட்டா அந்த பிரைஸ்க்கு மேல வந்து வச்சிருக்கானுங்க. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்டின்னா, ஸ்டில் பையர் வந்து மார்க்கெட்ட கண்ட்ரோல் பண்றான் அப்டின்றது கிளியரா தெரியுது. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? மார்க்கெட் திரும்பி கீழ வரும்ன்ற அந்த ஒரு வியூல நம்ம இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே போல உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரலாம். என்னன்னா, ப்ரோ இப்ப நம்ம ஏன் வந்து டார்கெட் ஒண்ணு புக் பண்றவங்க நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாத்தல? டார்கெட் ஒண்ணு புக் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாத்திக்கிட்டே போறோம் அப்டின்ற அது ஒரு கொஸ்டின் இருக்கும். நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம எப்பவுமே வந்து டெக்ஸ்ட் புக் மெத்தட்ல நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்டின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து ஃபெயிலியர் தான் நடக்குது. அது வந்து நான் கண்கூடா நான் வந்து என் ட்ரேடிங்ல நான் அனுபவிச்சது சொல்றேன் சரிங்களா? அதனால வந்து நீங்களும் என்ன மாரி வந்து தேவையில்லாம லாஸ் பண்ணாம, கொஞ்சம் உங்க மனிய வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ண கத்துக்கோங்க. அதேபோல ப்ராஃபிட்டையும் மேக்ஸிமைஸ் பண்ண கத்துக்கோங்க சரிங்களா? ஏன்னா நான் நெறைய வாட்டி என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, டார்கெட் ஒண்ணு முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த பைல வந்து நான் ஸ்டாப் லாஸ் மாத்திருப்பேன். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நேரா ஒரு கொஞ்சம் நியர் பை டார்கெட்டுக்குலாம் போயிருக்கும். இங்க போற மாரி இப்டி போயிட்டு, அதுக்கப்புறம் நேரா வந்து என்னோட அந்த பை என்ட்ரி கிட்ட வந்திருக்கும் நான். அந்த டைம்லாம் பண்ணது பட்சம் நமக்கு என்ன ஆகும்னா, மாரலா உங்க மைண்ட் செட் வந்து அடிவாங்கும். ஸோ அத ஏத்துக்கிற பக்குவம் வந்து நம்ம மனசுல இருக்காது. என்னடா இவ்ளோ பெரிய ப்ராஃபிட்ட மிஸ் பண்றோமே. ஏன்னா 40 பாயிண்ட் யோசிச்சு பார்த்துக்கோங்க. டார்கெட் 1ல இருந்து மேல வந்து பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட். அது என்ன பண்ணியிருக்கும், ஒரு 30 பாயிண்ட் போயிருக்கும். இன்னும் ஒரு 10 பாயிண்ட் தான் கேப் இருக்கும். அடடா! புக் பண்ணிக்கலாமே அப்டின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து வர ஆரம்பிச்சுச்சுன்னா, அடுத்த ட்ரேட் பண்ணது நமக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கணும், இந்த மாரி ட்ரையல் பண்ணிட்டும் போலாம். அதாவது டார்கெட் 1 வரைக்கும் என்ன பண்ணுங்க, எங்க நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்களோ அங்கேயே மெயின்டெயின் பண்ணுங்க. ஒன்ஸ் டார்கெட் 1 கிராஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த மாரி ஃப்ளெக்சிபிளா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எங்கெங்கலாம் ரெட் கலர் கேண்டில் பார்க்குறீங்களோ, ரெட் கலர் கேண்டில் கீழ வந்து ஸ்டாப் லாஸ மாடிஃபை பண்ணிட்டே போங்க. உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா, டார்கெட் 2 தாண்டி மார்க்கெட் என்ன பண்ணும், ஸ்ட்ரெய்ட் லைன்ல போகும். லக் இல்லன்னா, மார்க்கெட் வந்து திரும்பி கீழ வந்துரும். ஓகே. நம்ம அத வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம போலாம். சரிங்களா? ஆனா, நம்ம என்ன பண்ண மாட்டோம். பை என்ட்ரி உள்ள கீழ இறங்கி வந்து நம்ம லாஸ வந்து ஐ மீன் ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு ஹிட் ஆகாது. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு என்னோட லைஃப் டைம் ட்ரேடிங்ல இருந்து நமக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன். யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஸோ அகைன் பேக் நம்ம ஆர்டர் ஃப்ளோ சார்ட் கிட்ட வந்துருவோம். ஸோ இங்க கொஞ்சம் நம்ம வந்து ஒரு செல்லிங் மாரி காமிச்சாலும் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மேல தான் வந்து போயிட்டு இருக்கு. நான் சொன்ன மாரி 24,729 இவன் வந்து ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதுவும் இல்லாம வெர்ஜின் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் விபிபிஓசி நம்ம சொல்லுவோம். இது வந்து நம்ம மேக்னெட்டா அட்ராக்ட் ஆகும். அதுதான் வந்து இப்ப அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். இத கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் செல்லிங் வராங்களான்னு சொல்லிட்டு. ஸ்டில் நம்ம வந்து அந்த பையோட என்ட்ரில தான் நம்ம இருக்கோம் சரிங்களா? ஸோ பிரைஸ் வந்து இங்க ரீச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிடலாம் இங்க ஆல்மோஸ்ட் வந்து டார்கெட் 2வும் ரீச் ஆயிடும். அதேபோல இது வந்து உங்களுக்கு வந்து செல்லிங் எக்ஸஸ் நெனைக்கிறேன். கரெக்ட் செல்லிங் எக்ஸஸ். செல்லிங் எக்ஸஸ்ல சாரி வேல்யூ ஏரியா ஹை இது. இவன் வந்து செல்லிங் எக்ஸஸ் ஜோன். ஓகேங்களா? நம்ம லைன் டிரா பண்ணியிருக்கோம். இப்ப இங்க பாருங்க. சிங்கிள் ஆர்டர்ல வந்து 82,000 குவான்டிட்டி வந்து நமக்கு என்ன இருக்கு? கிட்ட இருக்கு. அது எங்கன்னா நியர் பை பிபிஓசி கிட்ட. ஸோ இந்த மாரி ஹியூஜ் குவான்டிட்டி சிங்கிள் ஆர்டர்ல வந்திருக்கு இல்லையா? இவன் வந்து பார்த்தீங்கன்னா, லிமிட் செல் ஆர்டர். லிமிட்லெஸ் என்ன பண்றான்? இங்க டாப்ல வந்து பையர ஃபுல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இப்ப தான் வந்து மார்க்கெட் திரும்பறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இவன் அதேபோல கேண்டில் 2 தாங்க முடிச்சிருக்கான். அதேபோல 82,000 குவான்டிட்டின்றது சின்ன குவான்டிட்டி இல்ல. மிகப்பெரிய ஒரு குவான்டிட்டி. ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிருக்கான் உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து உள்ள என்டர் ஆயிருக்கான். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் இங்கலாம் போடாதீங்க. ஸ்ட்ரெய்ட்டாவே வந்து இங்க புக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எங்க தெரியுங்களா? 230ல இல்ல 230 வச்சுக்கோங்க. 236 இப்ப பிரைஸ் இருக்கு. 230ல ஸ்டாப் லாஸ மெயின்டெயின் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான். ஏன்னா, இதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப தான் போகுது. சரிங்களா? ஏன்னா, பெரிய இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்றான், உள்ள வந்து உட்கார்ந்துட்டான். அந்த பையர ஃபுல்லா சாப்பிட்டுட்டான். யோசிச்சு பாருங்க. இங்க 82K வந்து அக்ரெசிவ் பையர் இருக்கான். அவன் லாஸ புக் பண்ண ஆரம்பிச்சானா,
பிரைஸ் கீழ தான் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ ஒரு செல் என்ட்ரிக்கு ரெடியா இருந்துக்கோங்க. இப்போ வந்து மேல போயிட்டுருச்சுன்னா போட்டும். ஓகேங்களா? நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 5 பாயிண்ட் ஏற ஏற ஸ்டாப் லாஸே 5 பாயிண்ட்டா மாத்திக்கோங்க. ஆனா 230க்கு கீழ நீங்க என்ன பண்ணாதீங்க, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ கொண்டு வராதீங்க. ஏன்னா, இங்க வந்து மிகப்பெரிய ஒரு செல்லர் வந்து உள்ள வந்திருக்கான். இன்ஸ்டிடியூஷன் செல்லர். ஓகே. இப்ப வந்து 230 மார்க்கெட் என்ன பண்ணியாச்சு, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ல கட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு லாட்ல போயிருந்தது நீங்க ப்ராஃபிட்ட புக் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்க 2 லாட் போயிருந்தீங்க அப்படின்னா, 1 புக் பண்ணிட்டு ரிமைனிங் உங்களோட என்ட்ரி பாயிண்ட்லேருந்து 230 ஒரு 59லேருந்து 60 பாயிண்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், எங்க ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டோம் நீங்க ட்ரேடிங்ல. சரிங்களா? அப்படியே விட்டுருவோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரெஷ்ஷா செல் என்ட்ரிக்கு தான் முயற்சி பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு சும்மா ட்ரை பண்றதுக்கு இப்படி போகும்னு நெனைக்கிறேன். அது போயிட்டு திரும்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஹை கான்ஃபிடன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், அழகா இப்படி இறங்கி ஏறுதுல்ல, அதோட லோவ நம்ம வந்து என்ட்ரியா எடுத்துக்கலாம். ஹெவி லிமிட் செல் ஆர்டரு ஃபாலோட் பை ஷார்ட் பில்டப் அப்படின்னா, செல்லர்ஸ் கண்ட்ரோலிங்க்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றதுக்கான ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இது. போன கேண்ட்ல வந்து பெர்ஃபெக்ட்டா ஷார்ட் பில்டப். ஸோ இதுதான் நமக்கு வந்து ட்ரெண்ட் சேஞ்சுக்கான இயர்லியர் இண்டிகேஷன். நமக்கு என்ன பண்ணுது பாருங்க. முன்னாடியே சொல்லிடுச்சு. நான் வந்து லிமிட் செல்லர் உள்ள வந்துட்டேன்டா. அதே போல ஷார்ட் பில்டப்பும் நான் போட்டுட்டேன். செல்லர்ஸ் தான் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண போறோம். அதுக்கான ஆரம்ப புள்ளி தான் அப்படின்றத மார்க்கெட் நமக்கு என்ன பண்ணிருக்குன்னா, இப்போ இண்டிகேட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாரி இண்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்படி பை சைடுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டில்ல வந்து நல்லா பையிங் வந்ததுக்கு அப்புறம், உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் பில்டப் வந்து போட்டிருக்கும். அகெயின் வந்து மார்க்கெட் வந்து கீழ இறங்கி வரா மாரி வந்துட்டு ஹைய உடைச்சிருக்கு இல்லையா? ஸோ இறங்கி ரிவர்சல் ஆயிருக்குல்ல. இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணோம் பார்த்தீங்களா? அதே போல நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, மார்க்கெட் கீழ வரும்போது ஒரு டெஸ்டிங்க்காக மேல போகணும். சரிங்களா? மேல போயிட்டு திரும்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஓகே அப்போ இங்க டாப்ல இருக்கக்கூடிய செல்லர்ஸ் என்ன பண்றானுங்க, இன்னும் வந்து ஆக்டிவா தான் இருக்கானுங்க. ட்ரை பண்றானுங்க. அப்போ ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் வந்து இந்த மாரி பை வந்துட்டு, இப்படி மேல போய் திரும்புறான்னா, இங்க லோவ கிராஸ் பண்ணும்போது நம்ம வந்து என்ட்ரி போலாம். என்னன்னா, இவன் நமக்கு என்ன பண்ணுவான் இதுக்கப்புறம், மார்க்கெட்ட வந்து கீழ தள்றதுக்கு சப்போர்ட் பண்ணுவான். சரிங்களா? செல்லர்ஸ் சொல்றேன். அண்ட் வந்து இங்க வால்யூம் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஹை வால்யூம் மோடு வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் ஹை வால்யூம் மாரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஹை வால்யூம் மோட் வந்து உங்களுக்கு இங்க இருக்கு. இதேபோல இங்க ஒரு சிங்கிள் வால்யூம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. பிரைஸ் வந்து பிஓசி என்னமோ இங்க தான் இருக்கு. அதாவது ஹையஸ்ட் வால்யூம் உங்களுக்கு இங்க தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இங்கிருந்து மார்க்கெட் கொஞ்சம் ஜோன் இறங்கி கீழ வந்தான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த ஒரு பிரைஸ்க்கு கீழலாம் வந்தான்னா, இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே இல்ல. பெரிய வால்யூம்ன்றதே இல்ல. அப்போ மார்க்கெட் என்ன பண்றது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்பீட் பிரேக் இல்லாதனால சர சர சரன்னு இறங்கி இந்த ஒரு ஜோன் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதாவது எப்படின்னா, இந்த ஜோன் அதாவது 630, 640 இடத்துல பிரைஸ் என்ன பண்ணும்? கொஞ்சம் இறக்கி, 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 இறக்கி வரும். அத தாண்டுச்சுன்னா, டக்குன்னு இப்படி வந்துரும் உங்களுக்கு. ஏன்னா, அங்க ஸ்பீட் பிரேக் எதுவுமே இல்ல. ஸ்டாப் பண்றதுக்கு. ஓகே. இன்னும் ஒரு 9 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஓகே. நம்ம வந்து கேண்டில் என்ன பண்றோம் உங்களுக்கு, நெகட்டிவா வச்சிருக்கான். டெல்டா ஸ்ட்ராங்கா நெகட்டிவா தான் இருக்கு. ஒரு வேளை இவன் ஷார்ட் பில்டப்பா இருந்தானா, மார்க்கெட் வந்து இந்த லோவ கிராஸ் ஆகுது இல்லையா? கிராஸ் ஆகும்போதே நம்ம என்ட்ரி போலாம். ஏன் நம்ம கிராஸ் ஆகும்போது என்ட்ரி போலாம்ன்னு சொல்றேன்னா, இங்க வந்து உங்களுக்கு லிமிட் செல் ஆர்டரோட ஃபர்ஸ்ட் விஷயம். மார்க்கெட் ட்ரெண்ட் திரும்ப போகுதுன்றது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது ஷார்ட் பில்டப் போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம்னா, இந்த மாரி ஷார்ட் பில்டப் போட்டாலாம் என்டர் ஆக மாட்டோம். வெயிட் பண்ணுவோம். இப்ப அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? அதாவது ஒரு புல் பேக் மாரி போக ஆரம்பிச்சுட்டு, இந்த செல்லர்ஸ் என்ன பண்றான், திரும்பியும் பிரைஸ வந்து புஷ் பண்ணி கீழ கொண்டு வரான். இப்ப நம்ம வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓஐ வச்சு பார்க்கும்போது, இவன் வந்து ஒரு ஷார்ட் பில்டர். ஓகேங்களா? லிமிட் செல் ஆர்டரு, ஷார்ட் பில்டப், புல் பேக் போது. திரும்ப அந்த லிமிட் ஆர்டர் அந்த ஜோன டச் பண்ணாம மார்க்கெட் என்ன பண்ணுது, அங்கிருந்து கீழ இறங்கி ஒரு ஷார்ட் பில்டப் போடுறான். ஸோ இது வந்து கிளியர் கட் இன்ஃபர்மேஷன். மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒரு ஜோன் நமக்கு வந்து ரீசென்ட்டா பையர் வந்து பிரைஸ் புஷ் பண்ணி மேல கொண்டு போனான் இல்லையா? அந்த ஜோன கிராஸ் பண்ணும்போது நமக்கு செல் என்ட்ரி. சரிங்களா? ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப் கொஞ்சம் இன்டர்நெட் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம டிராப் பண்ண லைன் எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. ஸோ எங்கனாக்கா இந்த ஜோன். இறங்கி ஏறுனதாமா. கொஞ்சம் தள்ளி மேல இங்க வரைஞ்சு வச்சிருந்தேன். அந்த லோ கிராஸ் பண்றபோது, லோ கிராஸ் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது உங்களுக்கு? ஃபாலோ அப்பும் குடுக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ எல்லாமே வந்து கன்டினியூஸா ஷார்ட் பில்டப் தான். சரிங்களா? அண்ட் உங்களுக்கு பிரீமியமும் என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு, மேல ஏறி நமக்கு என்ன பண்ணிட்டான்? இந்த கேண்டல்லயே வந்து பை என்ட்ரி ட்ரிகர் ஆயிட்டான். சரிங்களா? பை என்ட்ரி இப்போ லாஸ்ட்ல வந்து ஓடிட்டு இருக்குது நம்முடைய ட்ரேட் என்ட்ரி.
ஸோ பார்ப்போம். அதே சமயம் நமக்கு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல வந்து நமக்கு 44 பாயிண்ட் வந்து ரிஸ்க் ரிவார்டு. 44 பாயிண்ட் நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டோம். சரிங்களா? இப்ப இதுல வந்து பாருங்களேன், 20 பாயிண்ட் தான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸே. ஸோ, இப்ப நமக்கு வந்து அ ஃபர்ஸ்ட் எத்தன லாட் போனோமோ, அத்தன லாட் தான் நம்ம இப்பயும் போணும். இப்ப நம்ம இன்கிரீஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா 1 லாட் 2 நம்ம ஒரே ஒரு லாட் போடணும்னா, நம்ம இப்பயும் 1 லாட் போலாம். இப்ப நம்ம வந்து ஒரு 2 லாட் போயிருந்தோம், 3 லாட் போயிருந்தோம்னா, அப்ப என்ன பண்ணிக்கோங்க, அந்த செகண்ட் ட்ரேட்ல 1 லாட்ட வந்து குறைச்சுக்கோங்க. 50% இல்ல 70% வந்து இப்ப ட்ரேட் போங்க. ரிஸ்க் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் 20 பாயிண்ட் தான். ஸோ, நீங்க என்னதான் ஸ்டாப் லாஸே ஹிட் ஆனாலும் உங்களுக்கு 50% ப்ராஃபிட்ல வந்து நீங்க அப்படியே மெயின்டெயின் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ, இந்த இந்த ஒரு பிளான் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செல் என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கு வந்து இப்ப இங்க வந்து பாசிவ் செல்லிங் இருந்தான் இல்லையா? 82 ஓகே சாரி பாசிவ் ஓகே. செல்லர் வந்து ஓகே தான். அவனுக்கு வந்து ப்ராஃபிட்ல இருப்பான். ஆனா இங்க இருக்கிற அந்த பைஸ் இருக்கால்ல 82,000 பையர்ஸ் அவனுக்கு இப்ப ஆல்ரெடி எவ்வளோ பாயிண்ட் லாஸ்ல இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆ 719ல வாங்கியிருக்கான். 651 இப்ப கிட்டத்தட்ட 67 பாயிண்ட் உனக்கு லாஸ்ல இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஓகேவா? ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஷார்ட் கவரிங்கா இருக்காங்க. சாரி லாங் அன்வைண்டிங்கா இருக்கான். அதாவது லாஸ வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பெரிய மூவ் நமக்கு வரலாம். ஷார்ட் கவரிங்ன்றதுனால. ஸோ இவனுமே வந்து டெல்டா பெருசா தான் இருக்கான். இவனோட டெல்டாவும் வந்து சாரி இவனோட ஓஐயும் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பா லாங் அன்வைண்டிங் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே. லாங் அன்வைண்டிங் தான் இவனும். அப்ப மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் மட்டும் பாருங்க இப்ப டவுன் சைட்ல இதுக்கப்புறம். ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணியாச்சுன்னா, டார்கெட் 1 வந்து நமக்கு குடுத்தாச்சு சரிங்களா? டார்கெட் 1 ரீச் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, 1 லாட் ட்ரேட் பண்ணவங்க இங்க ப்ராஃபிட்ட புக் பண்ணிக்கோங்க. ஒரு 1:1ல ஓகேங்களா? ரிமைனிங் வந்து வெயிட் பண்ணுங்க. இப்ப மார்க்கெட் வந்து எப்படி போகுதுன்னு மட்டும் செக் பண்ணுங்க. ஸோ ஃபயரான ஒரு மூவ் நமக்கு வந்து இப்ப கீழ இறங்க போகுது இப்போ. ஏன்னா, நமக்கு என்ன பண்ணியாச்சு கம்ப்ளீட்டா நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த ஒரு ஏரியாவ மார்க்கெட் கிராஸ் பண்ணியாச்சு. வால்யூம் ப்ரொஃபைல்ல ஹை வால்யூம் ஜோன கிராஸ் பண்ணியாச்சு மார்க்கெட்டு. ஸோ அதே சமயம் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாங்க வந்து கவர் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டான். ஸோ லாங் கவர் பண்ணும்போது சப்போர்ட்லாம் மார்க்கெட் பார்க்காது. அடி துவம்சம் பண்ணிட்டு உடைச்சிட்டு கீழ வரும். இப்ப அதான் வந்து வரப்போகுது பாருங்க. இப்போ நியர் பை 1:2 கூட தொட போறான். ஸோ செக் பண்ணிக்கலாம் இவன் யாருன்னு சொல்லிட்டு. அதே மாரி இன்னும் நோட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் 3மே வந்து லாங் அன்வைண்டிங். லாங் அன்வைண்டிங் என்னும்போது அது ட்ரெண்ட் வந்து ஷார்ட் டெர்ம் ட்ரெண்ட். ஸோ இவனுமே வந்து லாங் அன்வைண்டிங் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து ஷார்ட் டெர்ம் ட்ரெண்ட் தான் இது. ஸோ ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு லாங் பில்டப் வந்துச்சுன்னா மார்க்கெட் மேல போக ஆரம்பிச்சுரும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன பண்ணணும், இங்க திரும்பி வந்து ஒரு ஷார்ட் பில்டப் ஃபார்ம் ஆகணும். ஷார்ட் பில்டப் ஃபார்ம் ஆச்சுன்னா, மார்க்கெட் இதுக்கப்புறம் ட்ரெண்டிங்கா கூட கீழ வரும். சரிங்களா? டேவோட லோ கூட உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 10:33 ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்னும் என்ன பண்ணோம்னா, அந்த புட் ஆப்ஷன் என்ட்ரி போனோம் இல்லையா? அந்த புட் ஆப்ஷன் வந்து 1:1 டார்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் குவான்டிட்டி நம்ம வந்து அப்படியே ஹோல்ட் பண்றோம். நம்மளோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க வச்சிருந்தோம். 166 அரௌண்ட் வந்து வச்சிருந்தோம். சரிங்களா? ஸோ 1:1 டார்கெட்ட புக் பண்ணியாச்சு. 1:2க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. நமக்கு என்ன பண்ணியிருக்கான், இந்த கேண்டிலுமே வந்து நெகட்டிவா தான் வந்து முடிச்சிருக்கான். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பையர் வந்து ட்ரை பண்றாங்க பாட்டம்ல. இங்க ஒரு 23,000 இங்க ஒரு 25,000 இங்க ஒரு 22,000 சொல்லிட்டு பெரிய நம்பர்ல வந்து கேண்டிலோட லோல வந்து அதிகமா சப்போர்ட் பண்றாங்க லிமிட் ஆர்டர் போட்டு. பட் வந்து இப்போதைக்கு பிரயோஜனம் இல்லன்னு நெனைக்கிறேன். அந்த மார்க்கெட் ஃபுல்லா என்ன பண்ண போகுது, உடைச்சிட்டு கீழ தான் வந்து வரப்போகுது. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, 1:2 நமக்கு டார்கெட் வந்து மார்க்கெட் வந்து ஹிட் ஆயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம ஆல்ரெடி வந்து 1:1 இங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். நம்ம திருப்பி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பழைய மெத்தட் தான். ஆக்சுவலா நம்ம வந்து 1:1 முடிஞ்சுச்சு இல்லையா? அதுக்கே நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா, ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு பை என்ட்ரில வந்து மாத்திருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து கொண்டு வந்திருக்கணும். ஸோ இப்ப நம்ம வந்து கம்ப்ளீட்டா மார்க்கெட் என்ன பண்ணுச்சு 1:2 குடுத்தாச்சு இல்லையா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறோம். ஆனா இதுல ஒரு சோகமான விஷயம் என்ன தெரியுங்களா? நான் இவ்வளவு நேரம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு குடுத்தேன் பார்த்தீங்களா? என்னால வந்து இந்த ட்ரேட் வந்து பண்ண முடியல. ஆக்சுவலா நான் அந்த ட்ரேடிங் அக்கவுண்ட்ட காட்டுறேன் பாருங்க.